தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல மண்டபத்துல எல்லாருமே சோகமா உக்காந்துருக்குறாங்க. இளமதிய காணோம் அப்படிங்கிறதுல இந்த கலாவும் ரிஷியும் மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அதிரடியா என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம இளமதியும் பரமனும். ஸோ இளமதியும் பரமனும் வர்றதை பார்த்த உடனே ரிஷி ஒரு பக்கம், கலா ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, யார் உன்னைய கடத்தினது, எப்படி கடத்தினது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, நான் ரூமுக்கு போனேன். அப்ப ரூமு கதவு தொறந்திருந்தது. அப்ப உள்ளார போனப்ப என் முகத்துல யாரோ மயக்க மருந்து கலந்த கர்ச்சீப்ப வச்சு அழுத்துனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சுயநினைவே இல்ல. கடைசியா பரமன் வந்து என்னைய காப்பாத்துனப்ப தான் எனக்கு சுயநினைவே வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த டிரைவரையும், கடத்தின டிரைவரையும், கிளீனரையும் போலீஸ் புடிச்சுட்டாங்க. புடிச்சு அடிக்கிற அடியில யார் இந்த வேலைய பார்த்தது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு பரமன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, எல்லாம் இந்த ரிஷி தான் பார்த்துருப்பான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாப்புல. எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு ரிஷி சொல்ல, ஆமா, ரிஷிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. இத பண்ணுனதே வேற ஆளு அப்படின்னு இளமதி சொல்றாங்க. என்ன சொல்ற இளமதி? நமக்கு இவன விட்டா வேற யார் எதிரி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, உங்க அம்மா தான் இத பண்ணுனது. உங்க அம்மாவுக்கு என்னைய சுத்தமா புடிக்கவே இல்ல. அப்படி இப்படின்னு இளமதி கலாவை பார்த்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. கலாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்ன சொல்லும், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என் மேலேயே பழிய போடுறியா அப்படின்னு நடிப்பை போட ஆரம்பிக்குது. எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு உன் தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லு உங்க அம்மாவை அப்படின்னு சொன்ன உடனே கலாவும் போய் சத்தியம் பண்ணுது. இளமதி எதுக்காக இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுல்ல. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது கலா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுவாங்கல்ல. அதுக்காகவே இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சாட்டுக்கு. அதே மாதிரி தான் அவங்க 4 பேரும், அதாவது இந்த லீலாவதி பொண்ணு, கலா, ரிஷி இவங்க 4 பேரும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம பரமன் போய் நம்ம இளமதியை மீட் பண்ணி, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நம்ம இளமதி மனசுக்குள்ளாரையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கலாவோட சுயரூபத்தை உனக்கு முன்னாடியே வெளியே கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.